Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம non-veg சுவையில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். சேனை கிழங்கு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது புரட்டாசி மாதங்கிறதுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சிறந்த மாற்றாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான கிழங்கு சூஸ் பண்ணிக்கணும். கிழங்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்க கிழங்கெல்லாம் எடுத்துக்காதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கிழங்கா எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஹாஃப் கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த ஹாஃப் கிழங்கும் இந்த மாதிரி மேலே வந்து தோலை சீவிட்டு, தோல் சீவும் போது ஒருத்தருக்கு கை நமிச்சல் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் கொஞ்சமாக தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோல் சீவ ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா தோலை சீவினதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கிழங்கு முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தது அப்படின்னா போதும். ஒரு 5-7 நிமிஷம் உங்களுக்கு குக் ஆச்சுன்னா கிழங்கு வந்து நல்லா குக்காக இருக்கும். கிழங்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது செவக்க வறுந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் வறுவல் மாதிரியே சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இது வந்து கறி மாதிரியே உங்களுக்கு வாசனை அடிக்குங்க. அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே அதே மாதிரி இருக்கும், நான்வெஜ் மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கிழங்கு குக் ஆகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோங்க, அது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் போட்டு பரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை வராது. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடிக்கிட்டு இருக்க கிழங்க இதில் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படியே அந்த மசாலா, அந்த கிழங்கு எல்லாமே நல்லா சதன்னு அப்படியே பைண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விடுறேன் நான். ஏன் அப்படின்னா ட்ரையாகவே இருக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும். ரொம்ப விட வேணாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்படியே தெளித்து விட்டிங்கன்னா மசாலா, அந்த கிழங்கு எல்லாமே ஒன்று கூட ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகிக்கணும்ல. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கிளறும் போதே பார்த்தாவே மட்டன் மாதிரி இருக்கும். மட்டன் ஃப்ளேவர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிழங்கோட வாசனை, அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து மட்டன் மாதிரியே இருக்கும் நமக்கு. தேவைப்படுறவங்க தேங்காய் துருவி இறக்கிக்கோங்க. தேங்காய் வேணான்றவங்க விட்டுறலாங்க. அவ்வளோதான். இது அப்படியே கொத்தமல்லி கீரை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.